அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த உலகம் பூராவும் ரமலான் நோன்பு கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த சந்தர்ப்பத்துல ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஈரான்ல சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கர்களால் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய மரணத்தை முதல்ல ஈரான் அரசு ஒத்துக்கலனாலும் அதுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு 40 நாள் துக்கம் அனுஷ்டிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ உலகமே இந்த விஷயத்தினால ஒரு அதிர்வலையில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போர் திரும்ப தொடங்கியிருக்கு. இது 3வது உலக போருக்கு கூட வழிவகுக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலை இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால எல்லா தலைவர்களுக்குமே, எல்லா நாடுகளுக்குமே இதனால ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் சாதாரணமான மனிதரா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அதாவது இஸ்லாமியர்களை அச்சுறுத்திக்கிட்டு இருக்க முழுவதும் இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க இந்த இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு மிகவும் அச்சுறுத்தலா ஒரு சிம்ம சொப்பனமா இருந்த ஒரு நாடு தான் ஈரான். அதோடைய தலைவர் தான் இந்த ஆயத்துல்லா அலி காமேனி. இன்னைக்கு அவரை கொன்னுட்டதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மொத்தமா நம்ம நம்மளுடைய எதிரி அழிஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல நம்ம எதிர்க்க ஆள் இல்ல அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருக்காங்க. ஆனா இப்பவுமே இவர் கொல்லப்பட்ட பிறகுமே ஈரான் அரசு கொஞ்சம் தளர்வடையாம அவங்களுடைய பதில் தாக்குதல எங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, துபாய், கத்தார், பஹ்ரைன், அபுதாபி இந்த மாதிரி இடங்கள்ல செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க ஏன் செய்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கெல்லாம் அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களும், விமான தளங்களும் இருக்கு. சரிங்களா? சோ இவங்கள இங்க அனுமதிச்சு, இவங்களுடைய பாதுகாப்புல இருக்கிற இந்த மாதிரியான மிடில் ஈஸ்ட் நாடுகள அவங்க தாக்குறாங்க. சோ அவங்க தாக்கும்போது என்ன சொல்றாங்க, இங்க உள்ள பொது ஜனங்க இருக்காங்க இல்லையா? தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. இங்க உள்ள தாக்குதல் இன்னும் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த தலைவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது. அந்த அளவுக்கு ஈரானை வழிநடத்திட்டு போனவர். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவரா இருந்திருக்கிறார். அதனால ஜெனீவாவுல இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே, அதுல எந்த ஒரு ரிசல்ட் வராம இருக்கும்போதே, இப்படி ஒரு தாக்குதலை ஈரான் மேல நடத்தி, இப்படி ஒரு சுப்ரீம் லீடர் அப்படின்னு கருதப்பட்டவங்கள இப்படி கொன்னத அங்க அந்த ஈரான் அரசால தாங்க முடியல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அமெரிக்க கூலிப்படை கொஞ்சம் பேர் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்கள வச்சு அங்க டான்ஸ் ஆட வச்சு, கொண்டாட வச்சு, அங்க உள்ள அந்த பார்டர்ல ஈரான் பார்டர்ல செலிப்ரேட் பண்ண வச்சு, ஓ! இவர் இறந்தத அவங்கலாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா ஈரானிய மக்கள் இதனால ரொம்ப கோபம் கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா, அவர் வெறும் நாட்டுக்கு மட்டும் தலைவர் இல்ல, ஒரு ஒரு மத தலைவராவும் அவங்க இருக்கும்போது, இப்படி ஒரு நாட்டுல உள்ள ஒரு அச்சுறுத்தலான இந்த தீய சக்திகளான அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கும் எதிரா யாருமே வாய் திறக்காம இருக்கிற நிலையில, இவர் பெரிய அளவுல தாக்குதல் நடத்தி, அவங்கள பயமுறுத்துற ஒரு நிலைக்கு இருக்கும்போது, இப்படி அவங்க கொன்னது எப்படி இருக்குன்னா, அந்த மக்களால தாங்கிக்கவே முடியல. பாலஸ்தீனியத்த இஸ்ரேலும், அமெரிக்காவும் கூண்டோடு அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, வாய திறக்காத சவுதி அரேபியா, இன்னைக்கு ஈரானால மிடில் ஈஸ்ட் நாடுகளான இந்த கத்தார், துபாய், பஹ்ரைன், அபுதாபி இந்த மாதிரியான நாடுகள்ல தாக்குதல் நடக்கும்போது, இந்த அமெரிக்கா விமான படைகள் மீதும், ராணுவ முகாம்கள் மீதும் தாக்குதல் நடத்தும்போது, மிகவும் அதிகமான ஒரு கண்டனத்த வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சோ இது எத காட்டுதுன்னா, நான் என்னுடைய நாட்டுக்குள்ள என்னுடைய எதிரிகளான இஸ்லாத்திற்கு முழுக்க முழுக்க எதிரிகளான இந்த அமெரிக்காவையும், இஸ்ரேலுக்கும் நாங்க கூடாரம் அமைச்சு குடுப்போம். ஆனா அத யாரு தட்டி கேட்டாங்களோ, அவங்கள இந்த அமெரிக்காவும், இஸ்ரேலும் கொன்னாங்கன்னா, அவங்க பதில் தாக்குதல் நடத்துனாங்கன்னா, நாங்க என்ன பண்ணுவோம்? கண்டனம் தெரிவிப்போம். நாங்க இஸ்லாமியர்கள் கொன்னுன்ற போதெல்லாம் நாங்க வந்து கண்டனம் தெரிவிக்க மாட்டோம். இஸ்லாமிய மக்கள் இறந்து சாகும்போதெல்லாம் நம்ம கண்டனம் தெரிவிக்க மாட்டோம். அப்படின்னு அமெரிக்காவுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரியான மனிதர்கள என்ன சொல்றது? இப்போ இந்த ட்ரம்ப் சொல்றாரு, அதாவது வரலாற்றிலேயே மிக மோசமான மனிதரான காமேனி வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சோ இவங்கள பொறுத்தவரைக்கும் அவர் மோசமானவர் தான். ஏன்னா இவங்க மற்ற நாடுகளை அடக்கணும், ஒடுக்கணும், அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போம்போது, நான் அடங்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் முன்னின்று அந்த நாட்ட வழிநடத்தினா, அவங்க மோசமான மனிதர்களா தான் இவங்களுக்கு தெரிவாங்க. ஆனா ஒரு இஸ்லாமியர்களா இருந்து இந்த தலைவர்களுக்கு ஒரு இஸ்லாமியரை இப்படி கொன்றுக்காங்களே, அவர் வந்து இந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிரா தானே இருந்தாரு. அப்ப அதனால இப்ப அவங்க ராணுவ முகாம், அவங்களுடைய விமான முகாம் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறதுனால தானே அவங்க அழிக்க வராங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இல்லாம அவங்களுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சோ இத பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதாவது எனக்கு பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்க கழுத்துகளை வெட்டிக்கொண்டு காஃபிர்கள் ஆகி விடாதீர்கள்னு சொல்றாங்க. அதாவது இங்க இந்த உலகத்துக்கான ஒரு விஷயமா தான் இப்போ இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் எல்லாம் இதை பாக்குது. இந்த உலகத்துக்கு உள்ள நஷ்டமா தான் பாக்குறதுனால அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஒரு முஸ்லீமா இருந்தாலும் இன்னொரு முஸ்லீமுடைய கழுத்துக்களை வெட்டி காஃபிர்களா மாறதா உங்களுக்கு தப்பா தெரியல. ஆனா ரசூலா ஏற்கனவே எச்சரிக்கை செஞ்சுட்டாங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான்னா, இன்னும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். அவ்வாறு கொண்டால் கோழைகளாகி விடுவீர்கள். உங்கள் பலம் குன்றிவிடும். நீங்க குர்ஆன் ஹதீஸ கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, நான் இஸ்லாமிய நாடுன்னு சொல்றதுனால மட்டும் இஸ்லாமியர்கள் ஆயிட மாட்டீங்க. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் முழுமையா கட்டுப்படுங்க. கீழ்ப்படியுங்க.
அப்படி நீங்க கீழ்ப்படியாம கருத்து வேறுபாடு கொண்டுகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க கோழையாயிடுவீங்க. இந்த மாதிரி அமெரிக்கா, இஸ்ரேல் மாதிரி பக்கா எதிரிகள், உங்கள அழிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், அவங்களுக்கும் கட்டுப்பட்டு பலகீனம் அடைந்த நிலையில நீங்க ஆயிடுவீங்க. அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். சோ இந்த ஹதீஸ், குர்ஆன் வசனங்கள் எல்லாம் இப்ப இருக்கிற விஷயத்துக்கு அப்படியே மேட்ச் ஆகுற மாதிரி இல்லையா? அ சோ இந்த அமெரிக்காவையும், இஸ்ரேல் எல்லாத்தையும் நாடுகள உள்ள விட்டு, நீங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க? கோழைகளா இந்த உலகத்துக்காக வேண்டி, நீங்க வந்து சிலை வணக்கத்துக்கு போயிடுவீங்களான்னு பயப்படல. ஆனா இந்த செல்வத்தினால சீரழிஞ்சிருவீங்களான்னு பயப்படுறதா ரசூலா சொல்றாங்க. அதனால இந்த செல்வத்துக்காக வேண்டியும், இந்த உலக பயம் யா வகுன்ற நோய் அதிகமாயி, இந்த மரணத்தை பத்திய பயமும், இந்த உலக ஆசையும் அதிகமாயி, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஆட்களுக்கு அடிபணிந்து போய்க்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களே இப்படி அடிக்க வச்சு, தான் வந்து என்ன பண்றாங்க? வாழணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மனிதர்கள், அந்த காஃபிர்கள பத்தி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில என்ன வசனம் சொல்றான்னா, உங்கள் தலைக்கு மேல் இருந்தோ, அல்லது உங்களுடைய கால்களுக்கு கீழ் இருந்தோ உங்களுக்கு துன்பம் ஏற்படும்படி செய்யவும், அல்லது உங்களை பல பிரிவுகளாக்கி உங்களில் சிலர் சிலருடைய கொடுமைகளை அனுபவிக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். அதாவது நீ இன்னைக்கு இஸ்லாமியர்களை பல பிரிவுகளாக்கி, அதன் மூலியமா ஒரு ஆதாயத்த பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா, உனக்கு தலைக்கு மேல் இருந்தோ, இல்ல கீழ இருந்தோ கஷ்டத்த கொண்டு வரதுக்கும், இல்ல உங்களுக்குள்ளேயே இன்னைக்கு இஸ்ரேலும், அமெரிக்கா இந்த மாதிரி எந்தெந்த நாடுகள் இப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரா, இல்ல இந்த மாதிரி ஒரு இனத்தவர, ஒரு மதத்தவர ஒடுக்கணும்னு நெனச்சு, அவங்க மூலியமா பணம் சம்பாதிக்கணும்னு அவங்களே பகடக்காயா ஆக்கிட்டு இருக்கீங்களோ, உங்க எல்லாரையும் பல பிரிவுகள ஆக்கி, நான் என்ன பண்ணுவேன், உங்கள வச்சு உங்களையே சிலர அடிச்சு கொடுமைப்படுத்துற ஒரு நிலைய நான் ஏற்படுத்துவேன். அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். அதனால அல்லாஹ்வுடைய வசனங்களையும், தூதருடைய பொன்மொழிகளையும் நம்ம பேச்சளவுல இல்லாம, சரியா கரெக்ட்டா நம்ம பின்பற்றணும். இது வந்து இந்த அரபு நாடுகளுடைய அலட்சிய போக்குனால, அவங்க எந்த அளவுக்கு அவங்க அழிவ தேடிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். இறந்த அந்த ஆயத்துல்லா அலி காமினி அவர்களுக்காக துஆ செஞ்சுப்போம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மறுமை வாழ்க்கைய நன்மையாக்கி வைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.